இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். நான் தனலட்சுமி ராஜசேகரன் பேசுகிறேன். நம்ம குழுவோட ஆண்டு விழா திருச்சியில் நடக்க இருக்குது. அதாவது சாதாரண ஆண்டு விழா கிடையாது, சிறப்புமிகு 11வது ஆண்டு விழான்னு கூட நம்ம அதை சொல்லலாம். இப்போ நம்ம குழுவில் ரொம்ப பரபரப்பாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டு விழாவை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா இப்போவே போட்டிகள்லாம் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த 3 மாதத்துக்கும் நமக்கு நேரம் போகிறதே தெரியாத அளவுக்கு நிறைய போட்டிகள் நடக்க போகுது. என்ன திறமைகள் இருக்குது அப்படின்னு அதை கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதை கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வரதுக்கு நிறைய பேர் முயற்சி செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குழுவும் என்னென்ன திறமைகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்து அவங்க திறமைகளை இந்த உலகமே அறியக்கூடிய வகையில் வெளிப்படுத்தி அதற்கு பரிசும் கொடுத்து பாராட்டு விழாவும் எடுக்கிற ஒரு குழு இந்த முகநூலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம வாங்க பேசலாம் தவிர வேற எந்த குழுவும் கிடையாது. அது எந்த குழுவுக்கும் சாத்தியமும் படாது. சோஷியல் மீடியாவில் இருக்கிற அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுங்க. யாராவது இல்லைன்னு சொன்னால் தான் அவங்க நம்ம போய் ஆச்சரியமாக பார்க்கணும். அப்படி ஆயிடுச்சு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது சோஷியல் மீடியா. அப்படிப்பட்ட சோஷியல் மீடியாவில் நமக்கு நல்ல உறவுகளும் நல்ல நண்பர்களும் கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அப்படிப்பட்ட உறவுகளும் நண்பர்களும் நமக்கு வாங்க பேசலாம் குழு மூலமா நமக்கு கிடைச்சிருக்காங்க. கருத்துடுகளும் பேசி மகிழ்ந்த நாம இன்னைக்கு நிஜத்தில் எல்லாரும் நேரில் சந்தோஷமாக பேசி சுக துக்கங்கள் அனைத்தையும் வெளிப்படுத்தி சந்தோஷமாக ஒரு திருவிழாவுக்கு மேலே நம்ம கொண்டாட போகிறோம். ஒவ்வொருத்தரும் நம்மளை போய் தனித்தனியாக ஒவ்வொரு ஊரில் இருக்காங்க, அவங்கள சந்தித்து நம்மளால் பேச முடியாது, அது சாத்தியமும் கிடையாது. அப்படி உறவுகளை எல்லாரும் ஒன்று கூடி ஒரே இடத்துல நம்ம பேசி மகிழ போகிறோம்னா அது நம்ம குடும்பத்தோட ஆண்டு விழாவில் தாங்க. குறிஞ்சி மலர் கூட 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் மலரும். ஆனால் நம்ம குடும்ப விழா வருஷம் மலர்ந்துக்கிட்டே இருக்கும், வாடாமல் என்றைக்கும் அதே பொலிவோட இன்னும் கூடுதல் பொலிவோட கூட மலர்ந்துக்கிட்டே இருக்குன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள பார்க்கறதுக்கு நான் குடும்பத்தோடு வரப்போகிறேன். நீங்களும் குடும்பத்தோடு வரணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். கலந்துக்கோங்க. வருகின்ற ஜூன் மாதம் 22ஆம் தேதி திருச்சியிலே நம் குடும்பத்தோட 11வது ஆண்டு விழா அருண் சுமங்கலி என்ற அரங்கத்திலே நடைபெற இருக்கிறது. அங்கே நமக்கு வரவேற்பு ஆரம்பித்து சிற்றுண்டி கொடுக்கறதுலேருந்து மதிய உணவு இரவு வழி அனுப்பி வைக்கிற வரைக்கும் ஒரு குறை சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் கூட நம்மளை இந்த அளவுக்கு கவனிச்சுப்பாங்களான்னு தெரியாது. அவ்வளோ பாதுகாப்பு உணர்வோடு நம்ம இங்கே கிளம்ப ஆரம்பிச்சதுலேருந்து வீடு வந்து சேர்ற வரைக்கும் நம்ம உறவுகள் பின்தொடர்ந்து நம்மளை விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட உறவுகளை நம்ம சந்திக்க போகிறோம். வாங்க பேசலாம். நான் ரெடியாக இருக்கேன், நீங்களும் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க திருச்சியில் எல்லாரும் சந்திக்கலாம். தேங்க்யூ.